ஹலோ மக்களே! கந்த புராணம் அப்படிங்கிற ஒரு புக்கில் விநாயகர் தோற்றம் பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்தேன். அதை நான் உங்களுக்கும் படித்து காட்டுறேன். நீங்களும் அதை பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சரி வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. விநாயகர் தோற்றம். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டையிலே அசுரர்கள் தோற்று போயினர். அவர்களில் பெரும்பான்மையோர் தேவர்களால் கொல்லப்பட்டு விட்டார்கள். அசுரேந்திரன் அதனால் மிகவும் மனம் வருந்தி சுக்கிராச்சாரியரிடம் சென்று மீண்டும் உயர்வு பெற்ற மார்க்கத்தை காட்டுமாறு வேண்டினான். அசுரகுரு அவனை தேற்றி, வசிஷ்டர் வம்சத்திலே தோன்றிய மாகதர் என்ற முனிவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சகல சாஸ்திரங்களும் அறிந்தவர். அவரிடம் அசுர கன்னிகையை அனுப்பி ஒரு புதல்வனை பெறுமாறு செய். யானை முகத்தோடு கூடிய புதல்வன் பிறப்பான். அவன் சிவபெருமானிடம் பக்தி கொண்டு அவரை குறித்து தவம் செய்து அளவற்ற பராக்கிரமத்தை அடைவான். அவனால் உங்கள் குலம் சிறப்புறும் என்று சொன்னார்கள். அசுரேந்திரன் ஆசிரியர் கூற்றுப்படி விபுதை என்ற அழகு வாய்ந்த அசுர கன்னிகையை அசுரகுலம் தலைக்க புத்திரனை பெற்று வருமாறு மாகத முனிவரிடம் அனுப்பி வைத்தான். முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த இடத்தை அடைந்தாள் விபுதை. மிகுந்த தேஜஸோடு கண்மூடி தவத்தில் இருந்த முனிவரை கண்டதும் அவள் உள்ளம் நடுங்கியது. தான் வந்த காரியம் நல்லபடியாய் முடிய வேண்டும் என்று சிவபெருமானை மனதிலே தியானித்து வேண்டிக் கொண்டு முனிவருக்கு சமீபத்திலே அவருக்கு தவம் மேற்கொண்டாள். மாகத முனிவர் நிஷ்டை கலைந்து கண் விழித்த போது அங்கே ஓர் ஆண் யானை பெண் யானையுடன் மகிழ்ந்திருப்பதை கண்டார். அவருடைய உள்ளத்திலும் காமம் உண்டாயிற்று. எவ்விதத்திலாகிலும் ஆசையை நிறைவேற்றி கொள்ள வேண்டுமென அவர் உள்ளம் துடித்தது. அப்போது அவருடைய பார்வை அங்கே தவம் செய்து கொண்டிருந்த விபுதையின் மீது விழுந்தது. அடக்க முடியாத ஆவலோடு அவள் அருகில் வந்து, பெண்ணே, நீ யார்? இங்கே வந்துள்ள காரணம் என்ன என்று கேட்டார். விபுதை முனிவரை நமஸ்கரித்து, சுவாமி, எனக்கு தகுந்த நாயகனை அடைய வேண்டும் என்று தேடி வந்தேன். தங்களை பார்த்ததும் தாங்களே எனக்கு ஏற்றவர் என்பதாக தோன்றியது. தங்கள் நிஷ்டை களையட்டும் என இங்கே காத்திருக்கிறேன் என்றால். முனிவர் பெரிதும் மகிழ்ந்து, பெண்ணே, எனக்கும் சம்மதம். நாம் இருவரும் யானையின் வடிவம் கொண்டு இன்பத்தை அனுபவிப்போம் என்றார். அவர்கள் இருவரும் யானைகளாகி ஒன்று சேர்ந்தபோது அவர்களுக்குள் கஜமுகன் என்ற புதல்வன் தோன்றினான். விபுதையின் மயிர் கால்களிலிருந்து எண்ணற்ற அசுர வீரர்கள் தோன்றினர். யானை தலை உடைய கஜமுகன் பிறந்த போதே அதீக பராக்கிரமம் உடையவனாய் விளங்கினான். அசுரத்தன்மை உடைய புதல்வன் தனக்கு பிறந்ததை கண்டதும் மாகத முனிவர் காம மயக்கத்திலிருந்து விடுபட்டார். விபுதையை நோக்கி கோபத்தோடு, பெண்ணை, உண்மையை கூறிவிடு, நீ யார்? எந்த காரணத்தை உத்தேசித்து என்னை நாடி வந்தார் என்று கேட்டார். விபுதை நடுநடுங்கி அசுரேந்திரனின் அசுர குலம் உயர்வு பெற புத்திரனை பெற்று வர தன்னை அனுப்பி வைத்ததாக கூறினார். தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பெரும் துன்பம் ஏற்பட தாம் காரணமாகிவிட்டோமே என்று வருந்தி முனிவர் விபுதையை தம் முன் நில்லாமல் போய்விடுமாறு தெரிவித்தார். அவளும் அசுரேந்திரனிடம் திரும்பி சென்று நடந்ததை தெரிவித்தாள். அவன் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான். கஜமுகன் தன்னோடு தோன்றிய வீரர்களை துணை கொண்டு எங்கும் சுற்றித் திரிந்தான். சாதுக்களுக்கும் முனிவர்களுக்கும் அளவற்ற துன்பங்களை கொடுத்தான். அவனால் பல உயிர்கள் அழிந்தன. ஆசிரமங்களிலே புகுந்து அவர்களுடைய கர்மாக்களை செய்ய விடாது தடுத்தான். அவனுக்கு பயந்து அநேகர் கர்மாக்களை செய்வதை விட்டனர். முனிவர்கள் நிம்மதியாக தவம் செய்ய முடியாதது தவிர்த்தனர். கஜமுகனுடைய அட்டகாசங்களை கேட்ட சுரேந்திரன் சந்தோஷமடைந்தான். அசுரகுருவை அவன் இருப்பிடத்துக்கு அனுப்பினான். சுக்கிராச்சாரியர் கஜமுகனிடம் சென்று, அன்பனே, நான் உங்கள் குலத்தினருக்கு ஆச்சாரியமானவன். அசுரேந்திரன் உன் பராக்கிரமத்தை கேட்டு மகிழ்ந்து என்னை அனுப்பினான். உன்னுடைய செயல்கள் தேவர்களை உனக்கு பகைவர்களாக்கிவிட்டன. அவர்கள் வஞ்சகமானவர்கள், உனக்கு பல விதங்களில் கெடுதி நினைக்கக்கூடியவர்கள். அவர்களிடமிருந்து உனக்கு ஆபத்து ஏதும் வராதிருக்க நான் ஒரு வழி சொல்கிறேன். சிவபெருமானை குறித்து தவம் செய். அவர்களிடமிருந்து அளவற்ற வரங்களை பெறுவாயானால் இந்திரன் முதலான தேவர்களும் உனக்கு அடங்கி நடப்பார்கள். ஒவ்வுலகிலும் முன்னுலகிலும் உன் பெருமை நிலை நிற்கும். சகல ஸ்லோகங்களும் நீ அரசனாய் விளங்குவாய் என்றார். கஜமுகன் ஆசாரியருடைய வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமடைந்து அவரை வணங்கினான். சுவாமி, என் நலனில் அக்கறை கொண்டு தாங்கள் கூறிய வார்த்தைகளை நான் ஒருபோதும் மறவேன். தவம் செய்யும் மார்க்கத்தை எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். சுக்கிராச்சாரியார் அவனுக்கு தவம் செய்யும் முறைகளை எடுத்து கூறி மேரு பர்வதத்துக்கு அனுப்பி வைத்தார். மேரு பர்வதத்தை அடைந்த கஜமுகன் அசுரகுரு உபதேசித்தபடி கடுமையான தவத்தை மேற்கொண்டான். உடல்களை கட்டுப்பாட்டில் வைத்து பஞ்சாகுரம் ஜபித்தான். 1000 ஆண்டுகள் புல்லையும் இலையையும் மட்டுமே ஆகாரமாக கொண்டு தவம் செய்தான். பின்னர் சிறிதளவு நீரை மட்டும் உட்கொண்டு 1000 ஆண்டுகளும், அதன் பிறகு காற்றையே ஆகாரமாக கொண்டு 1000 ஆண்டுகளும் சிவபெருமானை குறித்து தவம் செய்தான். சிவபெருமான் காட்சி தரவில்லை. கஜமுகன் பஞ்சாகினி மத்தியிலிருந்து 10000 வருடங்கள் தவம் செய்தான். அவனுடைய மன உறுதியை கண்டு அக்கினியே ஆச்சரியப்பட்டான். தவத்தின் கடுமையான அசுரனுடைய உடல் வைரத்தை போன்று உரம்பெற்றது. யோகாக்கினி அவன் மேனியை பிரகாசிக்கச் செய்தது. தேவர்கள் அவன் தவத்தைக் கண்டு நடுங்கினார்கள். கஜமுகன் செய்த தவத்தால் சந்தோஷமடைந்த சிவபெருமான் அவன் முன்பு ரிஷப வாகனத்தில் அமர்ந்தவராய் காட்சி தந்து அவன் விரும்பும் வரங்களை யாதென கேட்டார். கஜமுகன் அவரை வணங்கி, பிரபு, இந்திராதி தேவர்களாலும் பிரம்மன், விஷ்ணு ஆகியோராலும் நான் ஒருபோதும் வெற்றி கொள்ளப்படக்கூடாது.
எந்தவித ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் தவிர்க்கக்கூடாது. தேவர்களாலும் மானிடர்களாலும் அசுரர்களாலும் மிருகங்களாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது. சகல லோகங்களும் எனக்கு அடிபணிய வேண்டும் என்று வரங்களை கேட்டான். ஈசன் அவன் கோரிய வரங்களை தந்து மறைந்தான். கஜமுகன் தான் பெற்ற வரங்களால் இந்திராதிதி தேவர்களை வென்றனர். பிரம்மனும் விஷ்ணுவும் கூட அவனை எதிர்க்க மாட்டாது ஓடினர். பூவுலகம் முழுமையும் அவன் காலடியில் பணிந்தது. அசுரேந்திரனும் சுக்கராச்சாரியனும் அவனை புகழ்ந்து போற்றினார்கள். கஜமுகன் அசுர தட்சனை அழைத்து தனக்கென ஒரு நரகத்தை நிர்மாணிக்க செய்தான். அவனும் ஜம்பு விபத்துக்கு தென் திசையில் ஓர் அழகிய நகரத்தை உண்டாக்கி தந்தான். சுக்கராச்சாரியர் அந்நகரத்துக்கு மதங்கமாபுரம் என பெயரிட்டார். அசுரேந்திரனுடைய மகளான விசித்திர காமதி என்பவளையும்